சென்னை எண்ணெய் கசிவு பிரச்சனை காரணமாக மக்கள் மீன்களை வாங்க தயங்குகின்றனர். இதனால் மீன் விற்பனை வெகுவாக குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் பகுதிக்கு சென்று அங்குள்ள நிலவரங்கள் குறித்து அறிந்திருக்கிறார் செய்தியாளர் விவேக். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். விவேக், எண்ணெய் கசிவு ஏற்பட எண்ணூர் பகுதிக்கு நீங்க போனீங்களா? அங்க மீன் பிடிக்கும் மீனவர்கள் என்ன சொல்றாங்க? மணிமாறன், தற்பொழுது நாம் நேரடியாக எண்ணூர் கடலுக்கு உள்ளாகவே இருக்கிறோம். இங்கே மீனவர்கள் எப்படி மீன் பிடிக்கிறார்கள், அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்கள் எப்படி அந்த எண்ணெயினுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது என்ற தகவல்களை உறுதி செய்து கொள்வதற்காக புதிய தலைமுறை நேரடியாக கடல் களத்திற்குள் தற்பொழுது இறங்கி இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தற்பொழுது அவர்களுடைய வலைகளை உள்ளே கடலுக்குள் போட்டு மீன் பிடிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த மீன்கள் இந்த பிடிக்கக்கூடிய இந்த இடங்களில் எந்த விதமான பாதிப்பும் அவர்கள் எண்ணெய் உள்ளிட்ட பிற எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அவர்கள் நமக்கு உறுதியளிக்கிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி காசிமேடு அந்த கடற்கரை உள்ள எல்லையில இருந்து 6 நாட்டிகள் தூரத்திற்கு நாம் உள்ளே வந்திருக்கிறோம். அந்த பகுதியில் தான் தற்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் சிலர் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம், அவர்கள் எப்படி கடல் பாதிப்புகளை தாண்டி, அதாவது இந்த எண்ணெய் பாதிப்புகளை தாண்டி இந்த மீன்கள் தரமானது என்பதனை அவர்கள் நமக்கு உறுதியாக சொல்கிறார்கள் என்பதை அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம், எத்தனை வருஷமா நீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப பிடிக்கிற இடத்துல இந்த எண்ணெயினுடைய பாதிப்பு இல்லை அப்படிங்கறத நீங்க எப்படி உறுதிப்படுத்துறீங்க? நான் 40 வருஷமா சர்வீஸில் இப்போ இருக்கிற மீன் சொல்கிறாங்க, சும்மா நாச்சிங்க அது பேட்டி கொடுத்து இது பண்ணியாச்சு. ஆனால் இந்த மீனுனால எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ இது வரைக்கும் எல்லா மீனும் அந்த மீன் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். இது இப்போவும் வலை வச்சுருக்கோம். இந்த மீனை பிடிச்சி போய் இங்கேயே செய்து எல்லா கண்ணுமெல்லாம் காட்ட போகிறோம். சார், இப்போ நீங்கள் உள்ள கடற்குள்ள பல வருஷமாக வந்துட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த பகுதியில் எந்த மாதிரி மீன்கள்லாம் கிடைக்கும்? அந்த வலை பகுதி போட்டு வரக்கூடிய மீன்கள் எந்த பாதிப்பு இல்லைங்கிறத எப்படி உறுதிப்படுத்துறீங்க? நானும் 40 வருஷமாக தொழில் பண்ணுறேன். இந்த 40 வருஷமாக இந்த கடல் தொழில் பண்ணோம். எண்ணூர் துறைமுகத்தை அந்த கப்பல் ஈர்ச்சி அந்த தான் தொழில் பண்ணுறோம். எந்த ஒரு எண்ணெயும் எந்த இதுவும் இல்லை, பாதிப்பு இல்லை. இந்த பாதிப்பால் இந்த வலை போட்டிருக்கோம். எல்லா மீனும் இந்த இடத்துல எல்லா மீனும் கிடைக்கும். காணாங்கட்டிலேருந்து கவலை மீன் எல்லா மீனும் கிடைக்கும். இறால் எல்லா மீனும் கிடைக்கும். மீனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. மீனவர்கள் தான் பாதிப்பு. என்ன இது யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் வச்சு ஜனங்க யாரும் வயது நம்ப வேணாம். இப்போ இந்த காலகட்டத்தில் மீன்கள் என்ன மாதிரி மீன்கள்லாம் கிடைக்கும்? நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பகுதியில் எந்த மாதிரி மீன்கள் கிடைக்கும்? அந்த மீன்களுக்கு சந்தையில் இன்னைக்கு எப்படி மதிப்பு இருக்கு? வழக்கமான மதிப்போட குறைஞ்சிருக்கா இல்லை எப்படி இருக்கு? மீன் இப்போ படுற மீன் குறைஞ்சி போச்சு, விலை தரைஞ்சி. இந்த ஒரு நியூஸால் தப்பான தகவல் கொடுத்தால மீன் விலை தரம் குறைஞ்சி போச்சு. மீன் நல்லா இருக்குது, ஆனால் வாங்குற மக்களுக்கு தப்பான தவறால் இது மீன் வாங்க வரமாட்டாங்க. இதால் எந்த பிரச்சனையும் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த ஆயில் பட்டதுன்றாங்க, அந்த ஆயில் எந்த ஆயிலும் இல்லை. இந்த நேரடியாக காட்சியாக இங்கே தொழில் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்களும் பார்த்துக்கிறீங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வலையில் மீனை பிடிச்சி இதை நாங்கள் செய்து சாப்பிட போகிறோம், பார்க்க தான் போகிறீங்க. அதான் இப்போ நீங்கள் ஒரு முறை உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு உள்ளே வரீங்க? அதனுடைய இதை சரி செய்ய முடியுதா இந்த ஒரு தடவை உங்களுக்கு, இந்த பாதிப்புகளுக்கு அப்புறம் விலை குறைஞ்சதுக்கப்புறம்? நாங்கள் 2 லட்சம் செலவு பண்ணி அனுப்புகிறோம். போட்டு 2 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் மட்டும் செலவு பண்ணி அனுப்புகிறோம். இதை அனுப்புறதுல இன்னைக்கு ஒரு இந்த எண்ணெய் கொட்டி போச்சு, தவறான தகவல் இல்லை. மீனவருங்க பாதிப்பு அடைஞ்சு போய்க்கிறோம். மணிமாறன், தற்பொழுது நீங்கள் நேரடியாகவே பார்க்கக்கூடும் அந்த அவர்கள் எப்படி அங்கே வலையை போடுகிறார்கள், அந்த வலை போடக்கூடிய பகுதிகளிலிருந்து எப்படி மீன்கள் எடுக்கப்படுகிறது என்று. அந்த மீன்பிடி தொழிலை நேரடியாக செய்யக்கூடியவர்கள் அங்கே தங்களுடைய வலைகளை உள்ளே செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இறங்குவது அந்த வலைகளினுடைய 2 துடுப்புகளுக்கு 2 பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த கயிறுகளின் மூலமாக அவற்றை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பகுதிகளை செய்திருக்கிறார்கள். போட்டை, அதாவது கப்பல், நாம வந்த கப்பலை இந்த பகுதியில் நிறுத்தி மீன் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மீன்களை பிடித்து செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். இழுத்து அந்த வலைகளுக்குள் மாட்டி, அதாவது ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்களை மட்டும்தான் இவர்கள் பிடிக்கிறார்கள். இந்த எண்ணெயினுடைய பாதிப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மீன்களானது இறந்து போயிருக்கக்கூடும். இவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான உறுதிமொழி என்பது அதுதான். இறந்த மீன்களை நாங்கள் பிடிப்பது இல்லை. இறந்த மீன்கள் அப்படி வந்திருந்தாலும் கூட அவை இந்த வலைகளில் சிக்காது. ஏனென்றால் ஒரு மீன் இறக்கிறது என்றால் அது ஒரு திடப்பொருளாக மாறுவதன் மூலமாக ஒதுங்கி விடுவதோ அல்லது அதே இடத்திலேயே குப்பை போல தேங்கி விடுவதோ தான் இருக்குமே தவிர இந்த கடல் ஓட்டத்துக்குள் அதை கலக்காது. இந்த கடல் ஓட்டத்திற்கு எதிர் ஓட்டத்திலே மீன்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது அதைத்தான் நாங்கள் வலையை வைத்து இழுக்கிறோம். அப்படி இழுக்கக்கூடிய மீன்கள் தான் தற்பொழுது வியாபாரத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அவர்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், வலையை இழுப்பதற்கான கூடுதலான அந்த இழுவிசை கருவிகளை அவர்கள் எப்படி இந்த கப்பல்களோடு பொருத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு காலையிலே நாம் சந்தை நிலவரங்களை குறித்து விவாதிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கூட அவர்கள் மிக கடுமையான வீழ்ச்சியை சந்திப்பதற்காகவும் பாதி விலை கிட்டத்தட்ட குறைந்திருப்பதாகவும்
மீன்கள் மட்டுமல்லாது கடல்சார் உணவுகளாக இருக்கக்கூடிய இறாலாக இருக்கட்டும் அல்லது நண்டுகளாக இருக்கட்டும், உயர் ரக நண்டுகள், உயர் ரக இறால்கள் கூட மிக கடுமையான விலை வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக அவர்கள் நம்முடைய தெரிவிக்கிறார்கள். மணிமாறன், விவேக், நீங்க மீனவர்களோட கடல் பகுதிக்குள்ளே போயிட்டீங்க. 6 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இப்போ நீங்க இருக்கிறீங்க. இங்க பிடிக்கப்படும் மீன்கள் தரமானவை தான், சாப்பிடலாம் அப்படின்றத மீனவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியரும் இதை சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கறது பரிசோதனை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ இருக்கிற மக்கள் வந்து இந்த மீன்களை வாங்கி சாப்பிட்டா எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க? மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து மட்டுமல்லாது 2 நாட்களுக்கு முன்பாக நேரடியாக இங்கே ஆய்வுக்கு வந்திருந்த மீன்வளத்துறையினுடைய அமைச்சர் ஜெயக்குமார், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெஞ்சமின், 2 பேருமே அந்த எண்ணூர் பகுதியில், அதாவது மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எண்ணூர் துறைமுகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் ராஜ்நகர் குப்பம், அந்த ராமகிருஷ்ணா நகர் குப்பத்தினுடைய பகுதியிலேயே வந்து மீன்களை சாப்பிட்டு விட்டு, அதாவது அந்த பகுதி கடலில் இருந்து மீன்களை சாப்பிட்டு விட்டு அவர்கள் மக்களுக்கு நம்பிக்கை அளித்து விட்டு சென்றார்கள். இந்த மீன்கள் சாப்பிடலாம், அவை உடலுக்கு தகுதியானவைதான் என்று அவர்கள் உறுதியளித்து விட்டு சென்றிருந்தார்கள். அந்த ஒரு நம்பிக்கையை அவர்கள் கொடுப்பதன் மூலமாக நம்மால் உறுதி செய்து கொள்ள முடிகிறது. அதே போல் இன்றைக்கு நாம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவரிடம் கேட்கிற பொழுது இவற்றை சரியான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஆய்வுகளுக்கு பின்பாகத்தான் நாம் சொல்கிறோம் என்பதை அவரும் உறுதி செய்திருக்கிறார். மணிமாறன்.